ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வல்லாரையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து ஒரு சூப்பர் சட்னி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நான் அந்த சட்னிக்கு ஒரு 4 வரமிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரமிளகா போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா நம்ம கொஞ்சம் ஆயிலில் வதக்கிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நார்மலாகவே வந்து தனியாக ஒரு வல்லாரை சட்னி பண்ணோன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். சில பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த கொத்தமல்லியும் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் மனமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வல்லாரை சட்னி என்ன சட்னின்னே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வல்லாரையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த கீரை சட்னி நீங்கள் வந்து ஒரு டைம் பண்ணிங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி பண்ணுவீங்க. ப்ளைனாக தனியாக வல்லாரை சட்னிக்கும் இந்த சட்னிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அதுக்காக தேங்காய் பூ சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சின்ன பல் கொஞ்சோண்டு புளி வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.